கைகளை தட்டு பண்ணி கேட்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் தேவனை தேட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாம் கொஞ்சம் பேராய் தெய்வ சமூகத்தில் கூடி வந்தாலும் ஆண்டவர் நம் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்லுது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடுறீங்களோ அவங்க நடுவில் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமே. அதனால் ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள தான் ஆண்டவர் வருவார், விசாரிப்பார், அவங்க கேட்குறத செய்வார். அப்படி இல்லை, 2 பேராவது 3 பேராவது. ஆமே. அதனால் நம் நடுவிலும் ஆண்டவர் வாசமாக இருக்கிறார். வருகின்ற நாட்களில் இன்னும் அநேகரை அழைத்து வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமே. ஆமே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். இன்னைக்கு வாஸ்தவம், நாடின துறைமுகத்தில் என்ன செய்வாராம்? நம்ம எல்லாரும் அங்கலாய்ச்சிட்ருக்குறோம். வாழ்க்கை படகு அங்கே இங்கே அலை மோதி பல அலைகள். ஆமேன். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல வியாதி பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள். ஆமேன். தொழில் ரீதியாய் பிரச்சனைகள், சரீர ரீதியாய் பிரச்சனைகள், ஆத்துமாவிலே பலன் குறைந்து. ஆமேன். அந்த ஆத்துமா தேருமா தேராதா, இப்படியே இந்த ஜீவன் போச்சுன்னா இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வராதேங்கிற அங்கலாய்ப்பும் நமக்குள்ள நிறைய நேரங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்மை வாதிக்கிறது. ஆமேன். இந்த 4 விதமான பிரச்சனைகளிலும் ஆண்டவர் நமக்கு நாடின துறைமுகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த காலை வேளையிலே நம் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆமேன். நல்ல இன்னைக்கு வாசித்த பகுதியிலிருந்து தான் பார்க்க போகிறோம். பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை. ஆமேன். அப்படி நமக்கு ஆண்டவர் செய்வார். தம்முடைய ஜனத்தை ஒரு விசேஷித்த பாதையில் நடத்துவார். இதுவரை நடந்திராத பாதைகள், இதுவரை நாம் கேட்டிராத காரியங்கள், இதுவரை செய்யப்படாத காரியங்களை என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நாம் இந்த நாட்களில் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களில் செய்யப்படாத அதிசயங்களை கண்டிப்பாக செய்வார். ஆமேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வேத பகுதிகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். 107வது சங்கீதம் 6வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். 6வது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். எப்போ கூப்பிட்டாங்க? ஆபத்தில். எப்போ? ஆமேன். பைபிள் சொல்லுது, 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் யாரை தான் கூப்பிடுவான்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இத்தனை பகுதியும் இந்த 107ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆமேன். அதனால் ஆபத்தில் யாரை தான் நம்ம நோக்கி கூப்பிடணும்? ஆமேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் விடுவிப்பார். அவரிடத்தில் வாஞ்சையாக இருக்கிற பிள்ளைகள் யாரை தான் கூப்பிடுவாங்க? ஆண்டவரை தான் நோக்கி கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் சொல்லியிருக்குது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். 13வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை ஆமேன். முதல்ல பார்த்தோம், அவர்களை ஆபத்தில் கூடும்போது விடுவித்தார். இங்கே சொல்லியிருக்கு, இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமேன். அடுத்தாக்கள் இன்னொரு பகுதி 19வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆமேன். கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை ஆமேன் ஆமேன் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இதில் ஒரு விதமான சூழ்நிலைமையை பார்க்க போகிறோம். மறுபடி இன்னொரு பகுதியை வாசிக்க போகிறோம். 28வது வசனம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமேன் ஆமேன். நம்மளையும் ஆண்டவர் விடுவித்தார், விடுவிக்கிறார், விடுவிக்க போகிறார். ஆமேன்.
அதனால் நம்முடைய ஆண்டவர் முக்காலத்துக்கும் உரியவர். கடந்த காலத்துக்கும் அவர் தான், இன்றைக்கும் அவர் தான், நாளைக்கும் அவர் தான். ஆமேன். இந்த காலை வேளை தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை கிருபைகளை செய்யும் பொழுது வேதம் சொல்லுது, 9வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் ஆமேன். கண்டிப்பாக என்ன செய்ய போகிறாரு, இந்த சூழ்நிலைமைகளில் நம்ம எதிர்பார்க்கிற அதிசயத்தை ஆமேன் இதுவரைக்கும் செய்யப்படாத ஆமேன் நிலைமைகளில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய கிருபை நிமித்தம். பைபிள் சொல்லுது, ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கிற ஆண்டவர். ஆமேன். அதில் பைபிள் சொல்லுது, கிருபையின் நிமித்தமும் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை, எல்லாத்தையும் எடுத்துக்காட்டினா டைம் ஆகும், விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ ஆபத்தில் கூப்பிடும் பொழுது நீங்களாக்கி விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார். ஆமேன். இந்த பகுதியில் சொல்லியிருக்கு. மறுபடியும் இன்னொரு பகுதி பாருங்கள், 16வது வசனம். அவருடைய கிருபையின் நிமித்தமும், மறுபடியும் ஆமேன், மனுபுத்திரருக்கு கண்டிப்பாக செய்யப்படாத அதிசயங்கள் என்ன செய்ய போகிறார்? இப்போ மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். புறஜாதிகளுக்குள்ள சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. ஆமே. நம்மளை குறித்து எத்தனை விரோதமான வார்த்தைகள் பேசப்பட்டாலும், தலைக்குனிவு, நிந்தைகள், அவமானங்கள், ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா போகிறா? ஆமே. சில நேரம் சொல்லலாம், சனிக்கிழமை ஜெபத்துக்கு, பைபிள் ஸ்டடிக்கு, ஆன்லைன் ப்ரேயர்ஸு, கேர்சல் மீட்டிங், இப்படிலாம் ஓடி ஓடி போனாலும் சாத்தான் அதை சுட்டி காட்டுவான். சாம்பனை சார்ந்த ஏஜெண்டுகள் சொல்லி காட்டுவாங்க. சில நேரத்தில் நம்ம இருதயத்துக்குள்ள அந்த சாத்தானுடைய தாக்குதல்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கோம். உனக்கு என்னதான் நடந்தது? இருக்கிறபடி தானே நீ இருக்கிற, நடக்கிறபடி தானே எல்லாமே உனக்கு நடக்குது, ஒன்று கூட மாற்றம் இல்லையே, எந்த சூழ்நிலையிலையும் எந்த மாற்றமும் வந்த மாதிரி இல்லையே, ஒரு கையளவு மேகம் கூட நீர் பார்க்கலையே, அப்படிங்கிற எண்ணங்களை நமக்குள்ள உருவாக்கி கொடுத்தாலும் ஆமேன், நம்ம கண்டிப்பாக நம்ம வாசிக்கிற இந்த வார்த்தைகளின்படி என்ன செய்ய போகிறோம்? அவருடைய கிருபையின் நிமித்தமும் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு இந்த வருஷ வாக்குத்தத்தத்தின்படி அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. மறுபடியும் இன்னொரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். 21வது வசனம். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் ஆமேன் ஆமேன். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. ஆமேன் ஆமேன். இன்னொரு பகுதி பாருங்க, 28வது வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே 31வது வசனம். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற, அப்போ அந்த வசனத்தை நீங்கள் அதிகாரத்தை வாசிக்கும் போது 4 முறை வருது. அவர் கர்த்தரன் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, இக்கட்டுகளிலிருந்து விடுவித்தார்ன்னு இருக்கு, இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி விடுவித்தார். ஆமேன். 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு? அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமேன் ஆமேன். இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கொஞ்சம் கூட நம்மளுடைய நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கக்கூடாது. ஆமேன். கால தாமதங்கள் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அந்த அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு அல்ல. ஆமேன். தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாகவே. ஆமேன். ஆண்டவர் 4 நாளானாலும் நாரி போனாலும் ஆமேன், ஆண்டவர் குறித்த நேரத்தில் வரலையே, வியாதிப்பட்ட போது வரல, இறந்த பொழுதும் வரல, அடக்கம் பண்ணுறதுக்கும் வரல, ஆமேன், ஆறுதல் கூட்டத்துக்கும் என்ன செய்யலை
அவர் வரல அப்படிங்கிற சூழ்நிலைமைகள் எதை காட்டுது அப்படின்னா, நம்பிக்கையெல்லாம் இழந்து போன சூழ்நிலைமைகள், நம்பிக்கையெல்லாம் தொலைந்து போன சூழ்நிலைமைகள். ஆமேன். நம்பிக்கைக்கு ஏதுவல்லாத சூழ்நிலைமைகள். ஆமேன். நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தோம். ஆமேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான அந்த ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்பதை மனதின் ஆழத்தில் ஆழமாய் பதித்து கொண்டு அறிக்கையிடணும். ஆமென். என்ன சொல்லணும்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆக்கப்பட. ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் இரக்கம் பாராட்டுவாராக. சவாலா எனக்கும் பல காரியங்கள் இருக்குது. ஆமென். நீயா நானா பார்க்குற மாதிரி நிற்கிது. உங்கள் குடும்பத்துலேயும் இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமோ துதிக்கும்படியான ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் என்பது மாத்திரம் தெரியும். ஆமேன். இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த எந்தெந்த சூழ்நிலைமைகளில் ஆண்டவர் நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க பார்க்க போகிறோம். 107வது சங்கீதம் 4வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். எப்படி அந்த முதல்ல அதை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்க, அவங்க சூழ்நிலைமை எப்படி இருந்ததா? தாபரிக்கும் ஊரை காணாமல், திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் பிரச்சனைகளினோட அலமோதி இது எப்படித்தான் போய் முடியும், இதை எப்படித்தான் நான் டீல் பண்ண போகிறேன்னு தெரியலையே. நம்மால் டீல் பண்ண முடியாத ஏரியாக்களை ஆண்டவர் கரத்தில் கொடுத்து நீங்கள் டீல் பண்ணிடுங்கப்பா, நீங்கள் அந்த ஏரியாவை பொறுப்படுத்துருங்கப்பா, எனக்கு இதில் நலம் பலம் ஒன்றும் தெரியலப்பா, ஆண்டவரே கண்ணை கட்டி காட்டில் விட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொன்னால், அந்த தாபரிக்கும் ஊரை காணாமல் வழி எப்படி இருக்கான்? வனாந்திரமாக இருக்குது. எப்படி இருக்கும் வனாந்திர வழி? எப்படி இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க. வனாந்திர வழியாக அவர்கள் எப்படி போனாங்க? வழியும் வனாந்திரம், தாபரிக்கும் ஊரையும் இன்னும் அவங்க காணலை. பசியாகவும், எப்படி இருக்காங்க? பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தானாக அந்த பசி தாகம்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மாவும் என்ன செய்கிறோம்? தானாக தொய்ந்து போயிடும். ஆமென். ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, வேதத்தை நேசித்து வாசிக்க முடியாது, அதெல்லாம் காதுக்குள்ளே போகாது. ஆமென். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லியிருக்கு, மனமடிவினாலும் அந்த எகிப்தினுடைய கொடுங்கோன்மைகள் கொடுங்கோலாசனத்தினுடைய சூழ்நிலைமைகளினாலும் மோசே சொன்னதை அவங்க கேட்காம போயிட்டாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென். நிறைய நேரங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டமான சூழ்நிலைமைகள், திக்குமுக்காடுகிற சூழ்நிலைமைகளில் நம்மளும் என்ன செய்வோம்? பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் என்ன செய்கிறோம்? அலைந்து திரிந்தார்கள். கொஞ்சம் கூட இந்த அலைச்சலெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற கிருபைகளை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. என்ன அலைஞ்சாலும் யார்கிட்ட போனாலும் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமேன். என் காலை அவர் தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். ஆமேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அதனால் இந்த அலைஞ்சு திரிகிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பாக தேவ சமூகத்தில் என்ன செய்ய போகிறோம்? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆமே. அப்படி விடுவிக்கும் போது பாருங்க, அதே இதை சொல்லியிருக்கு 7வது வசனம், தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர. என்னது தாபரிக்கும்? முதல்ல என்ன வாஸ்தம்? அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் அலைஞ்சு திரிஞ்சாங்க. ஆமே. இப்போ அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை
செவ்வையான வழியிலே நடத்தினார். உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமேன். ஒரு வருஷம் வாக்குத்தத்தம். ஆமேன். என்ன சொல்றாரு? உன்னை நடத்துகிற. ஆமேன். உன் மேலே கண் வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை காட்டுவேன். நான் உனக்கு முன்னால் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்படிலாம் சொல்லியிருக்காரா? இல்லையா? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். ஆமேன். பாதைகளை எல்லாம் அவர் என்ன செய்வார்? செவ்வையாக்குவார். கரடு முரடானது அவருக்கு முன்னால் என்ன செய்யப்படும்? சமமாக்கப்படும். கோணலானது நேராக்கப்படும். அப்போ தாபரிக்கும் ஊரை காணாமல் அலைஞ்சு திரிகிற வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன செய்வாராம்? தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர என் ஆண்டவர் என்ன செய்வார்? கூப்பிட்டாதான், அவரை நோக்கி கூப்பிட்டாதான் இக்கட்டிலேருந்து விடுதலையாக்கப்படுவோம். ஆமீன். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தான் அவர் என்ன செய்வார்? அந்த தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர் செவ்வையான வழியில் நம்மை நடத்தினார். ஆமேன். அடுத்தாக்குள்ள சொல்லுது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர். ஆமேன். அப்படிதானே? பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும். அப்போ ஒன்னொன்னுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கவனிச்சு, ஆமேன், நாவில் புறப்படுகிறதுக்கு முன்னால் அவருக்கு இன்னது தேவன் அறிந்து செயல்படுகிற ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அறியாததும் எட்டாததுமான நமக்கு அறிவிக்கிற ஆண்டவர். ஆமேன். நமக்கு நம்ம அறியாதது, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது காரியத்தை அறிவிக்கிற ஆண்டவர். எப்படிலாம் இருந்தோமோ அந்த சூழ்நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன செய்கிறாரா? தவனமுள்ள ஆத்மாவை என்ன செய்கிறாரு? திருப்தி ஆக்குகிறார். ஆமேன். ஒரு தாகம் வந்தால் என்ன செய்வோம்? நல்லா சும்மா ஒரு டம்ளர்லாம் கொடுத்தா என்ன செய்ய மாட்டோம்? ஒரு செம்பில் கொடுப்பாம்போம். இல்லைன்னா நல்ல ஒரு கேன் எடுத்து என்ன செய்வோம்? கடான்னு. ஆனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைமையில் ஒரு மடக்கு தண்ணி கூட இறங்காது. கடினமான சூழ்நிலைமைகளில் ஆகாரம் உள்ள இறங்காது. உண்மையா இல்லையா? நான்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த ஒரு வாய் சாப்பாடு என்ன செய்யும் அப்படின்னா தொண்டையை போய் விற்கிற மாதிரி இருக்கும். தண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறக்குற மாதிரி இருக்கும். நான் அனுபவிச்சிருக்கிறேன். துக்கம் தொண்டையை அடைக்கும் பொழுது, துக்கம் மனதை அடைத்து கொள்ளும் பொழுது, ஆமேன், துக்க விசாரங்கள் மிகுதியாக்கப்படும் பொழுது, அப்போது ஆண்டவர் ஒன்னொன்றுக்கும் என்ன செய்கிறாரு? அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. ஆண்டவர் தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை. அப்போ என்ன நன்மையை எதிர்பார்த்து இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலே சுழட்டப்படுகிறோமோ, இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலே கவிழ்ந்து போய் காணப்படுகிறோமோ, அந்த எல்லைகளிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிற நன்மையினால் நம்மை நிரப்புகிறார், நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஆமேன். அவர் தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நிரப்புகிறான் பைபிள் சொல்லுது. என் ஜனங்கள் இனி நீ தொய்ந்து போவது இல்லை பைபிள் சொல்லுது. ஆமேன். அதனால் அந்த வார்த்தைலாம் வெறுமன தரையில் விழாது. அவர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வழி நடத்துகிறார். ஆமேன். ஆண்டவர் தாபரிக்கும் ஊருக்கு போய் செவ்வையான வழியில் நடத்துவார், திருப்தியாக்குவார், நன்மையால் நிரப்புவார். ஆமேன். நல்லா வீட்டில் வார்த்தைகளை வச்சு விரலை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும், சாட்சி சொல்லணும் வருகிற நாட்களில். ஆமேன். திருப்தியாக்கணும், நன்மையால் நிரப்பணும். நீங்கள் தான் என்னைய நடத்தணும், எனக்கு வழி தெரியல. ஆமேன். அடுத்தாக்கில் அப்போ அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்? அதோட பெயரக்கூடாது. அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர்கள் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிக்க மறந்துடக்கூடாது. ஆமேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை வறண்ட நிலத்துக்கு மேலே ஆறுகளை வரப்பண்ணுகிற ஆண்டவர் அவங்க தேவைப்படி. ஆமேன். உங்களுக்கு தாகமாக இருக்குன்னா தண்ணி தருவார். ஆமேன். வறண்ட நிலமா இருக்குன்னா ஆறுகளை வர பண்ணுகிற அவங்க தேவைக்கு ஏற்ப. ஆமேன். according to your present condition. Amen. Amen. Whatever it may be. Amen. Whatever you want. Amen. இந்த காலை வேளையிலே கர்த்தர் செய்ய வல்லவராக எனக்கும் உங்களுக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தாக்குள்ள பாருங்க, அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். 11வது வசனம். அந்த காரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஒரு கட்டுண்ட
கட்டுண்ட சூழ்நிலைமை குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கைகளில் சில பிரச்சனைகளினாலே, போராட்டங்களினாலே, சில சரீர பலகீனங்களினாலே, சில பொருளாதார பிரச்சனைகளினாலே சிக்குண்ட நூல் போல கட்டுண்ட நிலைமைகள். எப்படி சொல்லியிருக்கு? ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு. அந்தகாரத்திலும், இருட்டாக இருக்குது, சுற்றி வெளிச்சமே தெரியல. ஆமென். ஒரு இருளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி சுற்றி பார்க்குறோம், வெளிச்சம் தெரியலையே. சில நேரம் நான் சொல்லியிருக்கிறேன், கரையே தெரியலையேப்பா, எப்பப்பா அந்த கரையை நான் பார்ப்பேன், எப்போ என்னை அந்த கரையில் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க, இன்னும் கரை நான் காணலையே, இன்னும் அலை மோதுது. ஆமென். கொடிய அலைகளின் தாக்கங்களில் நான் உட்கார்ந்துருக்கிறேனே, கரை தெரியல. ஆமே, ஒரு நடக்கடல்ல அலக்களிக்கப்படுவது போல. இதில் சொல்லியிருக்கு, அவர் அந்தகாரத்திலும் மரண 11வது வசனம், மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் ஒடுக்கப்படுகிற நிலைமைகள். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் பார்வோனும் அவனுடைய ஆளோட்டிகளும் என்ன செய்தாங்களாம்? ஆமேன், ஒடுக்கினார்கள் அப்படி சொல்லுது. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஒன்னொன்னுக்கும் பதில் கொடுக்கிறவர் ஒடுக்கப்படுகிற தேவ ஜனமே. ஆமேன். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறாராம். அவர் எகிப்திய தேவதைகள் மேல் நீதி செலுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளில் வாசிக்கும் பொழுது, நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். ஆமேன். எந்தெந்த எல்லைகளிலே ஒடுக்கப்படுகிறோமோ, எந்தெந்த எல்லைகளிலே மரண இருள இருக்கிறோமோ, ஆமேன், இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். எந்த எல்லைகளிலே ஒரு இரும்பு கதவுகளுக்குள்ள கட்டுண்டு கிடப்பது போல, இரும்பு விலங்குகள் போடப்பட்டு கட்டுண்டு கிடப்பது போல சூழ்நிலைமைகளை நம்ம தேவ சமூகத்தில் வைக்கும்படி கேட்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளில் அவர்கள் என்ன செய்தார்களாம் சொல்லியிருக்கு பாருங்க. 13வது வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். பாருங்க, ஒன்று விடாம அடுத்த வார்த்தை வருது பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை வெளிப்பட பண்ணுகிற நல்ல ஆண்டவர் நம்மளை அவர் வெளியே கொண்டு வருவார். ஆமேன். அவர் இருக்கிற இடத்துல அந்த மரண இருளின் எல்லைகளிலே அந்த காலை அருணோதயம் விடிவெளி நட்சத்திரம் உதிக்கும் பொழுது அந்த மரண இருள் நம்மை விட்டு அகன்று போக, எப்படி ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒரு லைட் ஆன் பண்ணும் பொழுது வெளிச்சம் பிரகாசிக்கிறதோ, ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வாழ்க்கையில் உள்ள அந்த மரண இருளை அவர் அப்புறப்படுத்துகிறார். ஆமேன். அடுத்தாக்கில் சொல்லியிருக்கு பாருங்க, வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அடுத்த வசனத்தை கவனிங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று. இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும், இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணைக்கும், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கும், ஆமேன் ஆமேன், நம்முடைய ஊழியங்களுக்கும், ஆமேன், நம்முடைய கேர்சல் மீட்டிங்களுக்கும், நம்ம எங்கெல்லாம் ஜெபம் பண்ணி வருகிறோமோ அந்த எல்லைகளிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுண்டு கிடக்கிற ஆமேன் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று. ஆமேன். எப்போ? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. எப்போங்க? சும்மா நான் பாட்டுக்கு போனேலாம் ஒன்றும் நடக்காது. எந்த வெண்கல கதவும் திறக்காது, எந்த இரும்பு தாழ்பாலும் முறிக்கப்படாது. ஆனால் இந்த சூழ்நிலைமையில், மரணத்தில், இருளில், கட்டுண்டு கிடக்கிற சூழ்நிலைமைகளில், அந்த அந்த எல்லைகளில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று. ஆமேன். அதனால் அவரை நோக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலும் கூப்பிடுகிற கிருபைகளை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. அப்போ அதோடு நின்றக்கூடாது. அவர் வெண்கல கதவெல்லாம் முறிச்சு, இருப்பு தாழ்பால் உடைச்சி, இருப்பு தாழ்பாலெல்லாம் முறிச்சு, ஆமேன், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து வெளிப்பட பண்ணி கட்டுகளை அறுக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? அவருடைய கிருபையின் நிமித்தமோ, என்னுடைய பலத்தினாலோ, என்னுடைய உபவாசத்தினாலோ, என்னுடைய துதியினாலோ, ஆமே, நான் ஜெபம் பண்ணேன், நான் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஒவ்வொரு டைமும் சொல்லணும். ஈச் அண்ட் எவ்ரி ஆன்சர், ஆண்டவர்கிட்ட என்னென்ன பதிலெல்லாம் கிருபையின் நிமித்தமும், ஆமேன், மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமோ எனக்கும் செஞ்சிட்டாரு. ஆமேன். அவரை துதிக்கிற கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. ஆமேன். அடுத்த பகுதி பார்க்க விரும்புகிறேன்.
17வது வசனம், நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ரொம்ப அழகா இருக்கு. ஆமென். அப்போது இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பாவத்தினால் வந்த சாபங்கள், ஆமென், அந்த அந்த வியாதி பிரச்சனைகள், கொடுமையான சாப சூழ்நிலைமைகள், ஆமென், அவைகளினால் வந்த வியாதி பிரச்சனைகள் அப்படி இருக்கா இல்லையா? அப்படி ஹெரிடிட்டரி டிசீஸ் வந்துட்டே இருக்கும். சில தலைமுறை சாபங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது வாரசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவருடைய நாமத்தினால மாற்றம்தான் இந்த சாபம் நம்ம குடும்பத்தை விட்டு மாற முடியும். இந்த தேவ கோபம் நம்ம விட்டு நீங்க முடியும். அப்போ யாரை நோக்கி கூப்பிடணும்? எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த இரட்சகரை நோக்கி இந்த ஆபத்து காலத்தில் கூப்பிடும் பொழுது, தேவ பிள்ளையே, எல்லா சாபங்கள், குடும்பத்துக்கு மேலே இருக்கிற எல்லா தேவ கோபங்கள், தலைமுறைகளுக்கு விரோதமான சாபங்கள், பொருளாதாரத்திற்கு விரோதமான சாபங்கள், ஆமென், எல்லாவற்றையும் நல்லா சொல்லியிருக்கு. அவர்கள் அவர் தமது வசனத்தை அனுப்பி, இங்கே என்ன செய்யணும்? அவர், நான் போக முடியாத எல்லைக்குள்ள நான் மட்டும் வந்திருக்கிறேன் ஆண்டவரை தேடி. நான் சில எல்லையில் போய் நான் சொல்ல முடியாது, நான் சில எல்லைக்குள்ளே போய் நான் எதையும் செய்ய முடியாது. ஆனால் அவங்க கம்ப்ளீட்டாக ராங் சைடு தான் போகிறாங்க. அது ராங் சைடு போகிறது மாத்திரமல்ல, ராங் சைடில் ஏறி வராங்க. எப்போ அவங்க விபத்துக்குள்ளாக்கப்படுவாங்கன்னு தெரியாது, எப்போ அவர்களுக்கு ஆபத்து வரும்னு தெரியாது, எப்போ அவர்கள் அழிந்து போவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட எல்லைகளுக்குள்ள நானும் நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை அனுப்பணும். ஆமென். அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவர்களுக்காய் தேவ சமூகத்திலே பரிந்து பேசுதலின் ஜெபம் செய்யும் பொழுது, தேவன் கொடுத்த வார்த்தைகளை அப்படிதான் சொல்லியிருக்கு. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி, ஆன்மீக நோயை குணமாக்கணும்னு முதல்ல கேளுங்க. ரெண்டாவது, இந்த சரீர நோயையும் ஆண்டவர் குணமாக்குவார். 103 சங்கீதத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம், ரொம்ப பிடிக்கும் அதை, நல்ல தினம் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஆமென். ரொம்ப பிடிச்சது அடுத்தாக்கல, பாவத்தை நினைக்க மாட்டார், ஆனால் என்னையை மறக்க மாட்டார். ஆமென். என் பாவத்தை திருப்பி திருப்பி நினச்சி நீ இப்படி செஞ்சியே, நீ அப்படி பண்ணியே, அன்னைக்கு நீ அப்படி பண்ணிட்டியே அப்படி சொல்ல மாட்டார். ஆமென். பாவத்தை முதுகு பின்னால் எரிஞ்சு போட்டாராம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக பாவத்தை நம்மளை விட்டு விலக்கினாராம். ஆமென். ஆனால் இனி அந்த நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த பாவத்தை இனி நான் நினைக்க மாட்டேன், ஆனால் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆகவே தான் 103 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம், அக்கிரமத்தை மன்னிச்சார்ல, நல்லா சொல்லுங்க, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி. எப்படி? ஒன்றை மட்டும் சும்மாக்குனாருன்னு சொல்லிருக்கா? சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க, நோய் விட்டு போகுங்க. நல்லா சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும், கிருபை அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும்படி செய்கிறார். ஆமென். மறக்கக்கூடாது. அவரும் நம்மளை மறக்க மாட்டார், நம்மளும் அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆமென். ஆமென். நாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள், ஆமென், தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பதற்கு வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவாராம். அதனால வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் அவரை கனம் பண்ணுமா. ஆமென். ஆனால் நம்ம பண்ண மாட்டோம் போல, அதனால் அதில் அப்படி எழுதியிருக்கு. ஆமென்.
இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் தெரிந்து கொண்டு தம்முடைய ஜனத்தின் தாகத்தை தீர்க்க எந்த தாகத்தோடு வந்திருக்கிறோமோ அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு வனாந்திரமாக இருக்கலாம், அவாந்திர வெளியாக இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை, ஆமென், இதுவரை பார்க்கப்படாத காணாத எல்லைகளிலே நமக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக எங்கெல்லாம் வார்த்தை அனுப்பணுமோ நீங்கள் அனுப்பணும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர் தான் தப்பு வைக்க முடியும். நானும் நீங்களும்லாம் போய் சொன்னால் அங்கே காரியம் ஆகாது, பருப்பு வேகாது, கதைக்கு அது உதவாது. நம்ம சொன்னால் இரிட்டேட் ஆவாங்க, நம்ம சொன்னால் கோபமும் தாபமும் தான் அவங்களுக்கு ரொம்ப வரும், வேகமாக வரும். நம்ம பேச வந்தாலே அவங்களுக்குள்ள நம்ம எதிர்த்து நிற்கிற ஆவி நமக்கு விரோதமாக போராடும். கண்டிப்பாக இதுதான் நடக்கும். எந்தெந்த எல்லையில் அந்த இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ ஆண்டவர் அந்த ஆவியானவருடைய ஆளுக அவங்க மேலே வரணும்னு வேண்டிக் கொள்ளணும். ஆமென். அவர்களுக்கென்று ஜெபிக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்குள்ள அனுப்பி அனுப்பி ஜெபம் பண்ணணும். அந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே, ஏன்னா ஆண்டவர் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்கள் கொடுத்த வார்த்தைகளை அந்த எல்லைக்குள்ளே அனுப்புகிறேன், அந்த நபருக்குள்ளே அனுப்பி ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை வைத்து நாங்கள் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் அவனை ஜெயிக்கணும்னா இதுதான், இல்லைன்னா முடியாது. என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். அப்போ பர்டிகுலர் ஏரியாவில் ஜெயிக்கணும், ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ ஜனம். ஆமென். அப்போ அந்த வார்த்தையை அனுப்ப கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வார். ஒரே ஒரு பகுதியை வேகமாக பார்த்து போக விரும்புகிறேன். அடுத்தாக்கில் 23வது வசனம், கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியையையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி இதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது, வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் சில காரியங்களில் தொழில் ரீதியாகவோ அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நான் இதை முடிச்சிருவேன், எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, இந்த காரியெல்லாம் கைகூடி வந்துருச்சு, இனி ஒன்றுமே இல்லை, எனக்கு வேறு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, நான் இதை முடிச்சிருவேன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் உதயமாகுது பாருங்களேன். அப்போ அதில் என்ன ஆகுது அப்படின்னா, வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம், நம்ம ஞானம் ஒன்றுக்கும் உதவாதுங்க. ஆமென். அவருடைய ஞானத்தால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருடைய ஞானம் நமக்கு ரொம்ப தேவை. ஆமென். அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணணும். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற விதைக்கலாம், நீர் பாய்ச்சலாம். யார் தான் விளைய செய்யணும்? விளைய செய்கிற தேவனால தான் ஆகும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், விளைய செய்வார். ஆமென். ஆமென். இன்னும் சொல்லுது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே. விரும்புகிறோம், ஓடுறோம், எந்த அந்த ஞானம் எல்லாம் முழுகி போயிடும். அவருக்கு முன்னால் நம்ம ஞானம்லாம் எம்மாத்திரங்க. ஆமென். அப்போ பாருங்க, அந்த பைபிள் சொல்லுது ஆண்டவர் தான் அதை வாய்க்க பண்ணணும். அப்போ விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடி உழைக்கிற என்னாலையும் ஒன்றும் அல்ல, ஓடுறேன், உழைக்கிறேன், விரும்புகிறேன், இது வரணும்னு விரும்புகிறேன். அந்த நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கிறவர் பைபிள் சொல்லுது. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆமென், இறங்குகிற கர்த்தரால் ஆகும் என்று வேதம் சொல்லுது. அவர் இறங்கணும். விரும்புகிற எனக்கு, ஓடுகிற எனக்கு, விதைக்கிற எனக்கு, நீர்ப்பாய்ச்சுகிற எனக்கு, ஆமென், அவர் விளைய செய்யணும். விரும்புகிற எனக்கு, ஓடுகிற எனக்கு அவர் இறங்கணும். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென். 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 அந்த ஆவியானவருடைய ஒரு ஆளுக நம்மை மேற்கொள்ள, நம்மளை தடுமாற பண்ணுகிற சூழ்நிலைமைகளில் ஆளுக வரும் பொழுது ஒழுங்கின்மை, வெறுமை எல்லாம் தானாகன்று போகும். இருளின் ஆதிக்கங்கள் விலகி போகும். தேவ பிள்ளையே,
ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதால் ஆகும்? ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆனால் அந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ ஆவியினாலே ஆகுமே ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் சொல்லி இருக்கிறீர் ஐயா, என் பலத்தினால ஒன்றும் இல்லை. இன்னைக்கு டிக்ளேர் பண்ண போகிறேன், என் பலத்தால் ஒன்றும் இல்லைப்பா ஆண்டவரே, பராக்கிரமத்தால் ஒன்றும் இல்லை, உங்கள் ஆவியினால் மட்டும்தான் இது ஆகும்னு சொல்லி நான் அறிக்கையிடுறேன் ஆண்டவரே. உங்கள் ஆவியினால் எனக்கு ஆகும்ப்பா. ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் சமூகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் கேட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் தான் இதில் சொல்லியிருக்கு பாருங்க, அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது ஆமென், ஒரு டைமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். விடுவிக்கிறதோட போகலை, என்ன செய்கிறாரு? கொந்தளிப்பெல்லாம் அமர்த்துவாருங்க. உங்கள் வாழ்க்கை படகுல எத்தனை கொந்தளிப்பு இருந்தாலும் என்ன செய்கிறாரு? விடுவிக்கிற ஆண்டவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அடிக்கு பார்த்தீங்களா அலை வந்து, எத்தனை அலை அடிக்கு? ஒரு அலையா 2 அலையா? கரை சேர்வோமா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமைகளில் பைபிள் சொல்லுது, அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் அமைதலான சந்தோஷப்படுவோமா இல்லையா? ஆமென். அமைதல் உண்டானது நிமித்தம் என்ன செய்கிறாங்களா? சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அப்பாடி கரை சேர்ந்துட்டேன்ப்பா. எதை விரும்பினோம், எதை எதிர்பார்த்தோம், எந்த அற்புதம் நடக்கணும்னு நினைச்சோம், எந்த அதிசயம் நடக்கணும்னு நினைச்சோம், எதை விரும்பணும்? நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கிறவர், அவர் தமக்கு பயந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர், இறங்குகிற கர்த்தர், விளைய செய்கிற கர்த்தர், ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரே. தேவ பிள்ளையே, நாடின துறைமுகத்தில் என்னையும் உங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். நம்ம அதோடு விடக்கூடாது. அவர் கிருபையின் நிமித்தமோ நாடின துறைமுகத்துக்கு வந்தோடனே ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஆண்டவரை தள்ளி வச்சிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அதோடு அவர் விடலை. மறுபடி பாருங்க, அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உபரபிலமாக மாற்றுகிறார். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும், எப்படி சொல்லியிருக்கிறது? தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பதற்கு வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் என்ன செய்கிறாரா? வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறாரு. நம்ம பசியாக இருந்தோம் பார்த்தீங்களா? பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைஞ்சி திரிஞ்சோம்ல, நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இப்போ என்ன செய்கிறாரு? அங்கே குடியேற்றுவிக்கிறாரு. அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், அவர் செய்கிறது அவர் செய்வார். கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆமாம், நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யும் பொழுது நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சதுன்னு அவர் விலகி போகலை. ஆமென். என்ன செய்கிறாரு? அடுத்தடுத்து நீங்கள் நல்லா வாசித்து ஜெபம் பண்ணுங்க. அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஆமென். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதில் இன்னொரு வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறேன். 42 உத்தமர்கள் அதை கண்டு மகிழுவார்கள், நியாயக்கேடெல்லாம். ஆமென். இனி நியாயக்கேட்டின் மக்களால் நீங்கள் சிறுமைப்படுவது இல்லை, நீதியினால் சிறப்பட்டிருப்பாய். நியாயக்கேடுங்க, நியாயமே இல்லை. நினச்சி பார்ப்பேன், எப்படி நியாயப்படுத்த முடியுது? செய்ததே அநியாயம், செய்ததே அக்கிரமம். இதில் நியாயம் சொல்கிறதுக்கு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு சொல்ல கேட்டால் கூட அது நியாயம் சொல்லும். அநியாயம் அநியாயம். ஆனால் இப்படிலாம் ஆண்டவர் நமக்காக எழுந்தருளும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, மிகுந்த வரத்துள்ளை பலன் தரும் பொழுது, ஆமென், இந்த காலை வேளையிலே நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும்படி செய்வார். ஆமென், ஆமென். என்ன செய்வாங்க? நியாயக்கேடெல்லாம்
தன் வாயை மூடுன்னு பைபிள் சொல்லுது. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 107:22 சொல்லுது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. இதெல்லாம் செய்யும் பொழுது இத்தனை நன்மைகளை, இத்தனை ஆசீர்வாதங்களை, இத்தனை கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆமை 107:22 சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த கிருபை தருவாராக, கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிக்க கிருபை தருவாராக. 107:32 சொல்லுகிறது, ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவர்களை போற்றுவார்களாக. ஆமேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்கு உம்முடைய வசனத்தை அனுப்ப வேண்டுமோ, எங்கே உம்முடைய குணமாக்குதல் தேவைப்படுகிறதோ ஆண்டவரே, அழிவுக்கு தப்புவிக்க உம்மால மட்டும் முடியும். எங்களுடைய மேக்சிமம்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி தோற்று போனவர்களாக, எங்கள் ஞானமெல்லாம் முழுகி போன சூழ்நிலைமையில் உம்முடைய முகத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும், செவ்வையான வழியில் நடத்தணும், தவனமுள்ள ஆத்மாவை நீங்க திருப்தியாக்கணும் ஆண்டவரே. நன்மையினால நிரப்புகிற தேவன் எங்களை நிரப்பணும் ஐயா. ஆண்டவரே ஐயா, மரண இருளிலும் அந்தகாரத்திலிருந்து வெளிப்பட பண்ணி கட்டுகளை அறுக்கணும் ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைச்சி இருப்பு தாழ்பாள்களை எல்லாம் முறிக்கணும் ஏசப்பா. கொந்தளிப்பு அமர்த்தணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா கொந்தளிப்புகளை அமர்த்தணும் ஆண்டவரே. வாழ்க்கை படகுல இருக்கிற கொந்தளிப்புகளை அமர்த்தணும், அலைகளை அடங்கும்படி செய்யணும், அமைதல் உண்டாகணும், சந்தோஷப்படுகிற கிருபைகள் கிடைக்கணும் ஆண்டவரே. நாடின துறைமுகத்தில் எங்களை கொண்டு போய் ஆண்டவரே சேர்க்கிற தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். அந்த கிருபை பொருந்திய வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவாந்திர வெளியில தண்ணீர் தடாகமாக ஆண்டவரே, வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றி ஆண்டவரே, பசித்தவர்களை அங்க குடியேற்றி வைக்கிற தேவன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறீர், மிகுதியும் பெருக பண்ணுகிறீர் ஆண்டவரே, குறையாதிருக்க பண்ணுகிறீர். இந்த எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக அந்த கிருபை பொருந்திய வார்த்தைகளுக்கு உமது பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் உயர்த்தப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை நல்லா சொல்லி விரல் வச்சு ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். ஆமேன்.